திமுக ஒரு நச்சு பாம்பு. ஒரு சதித்திட்டம் வகுத்தாங்க. வாய விட்ட மதிமுக அர்ஜுன்ராஜ். அது காங்கிரஸுக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த மன கசப்புனால அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேடிக்கை பார்க்கும் வைகோ. அது மீறி வந்தா அதுக்கு என்ன பலன் உண்டோ அதை பெற்றுக்கிட்டு போவாங்க. திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய மதிமுக சமீப நாட்களா தன்னுடைய டோனை மாற்றி இருக்காங்க. குறிப்பா வைகோவுடைய மகனும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ திமுக சின்னத்துல போட்டியிட்டது அவமானம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இதை தொடர்ந்து மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் திமுக ஒரு நச்சு பாம்பு அப்படின்னு விமர்சிச்சிருக்காங்க. எதற்காக, எதனால விரிவா பார்ப்போம். மதிமுக தலைவர்கள் தொடர்ந்து திமுகவை கடுமையா விமர்சித்து வருகிறத உடன்பிறப்புகள் ரசிக்கல. கூடவே இருந்த காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் விசிக மற்றும் ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து போயிட்டாங்க. மதிமுக இப்படி விமர்சிக்கிறதால அந்த கட்சியை இன்னும் ஏன் கூட்டணிக்குள்ள வைத்திருக்கணும் அப்படின்னு உடன்பிறப்புகள் கேள்வி எழுப்பி வராங்க. பாம்புக்கு பாலை வார்த்தாலும் நஞ்சதான் கக்கும். அதுபோல திமுக ஒரு நச்சு பாம்பு. தில்லுமுல்லுக்கு சொந்தக்காரர்கள் திமுகவினர், அவர்களோட இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் அனைவருடைய கருத்து. மதிமுகவை திமுக அழிக்க நினைக்குது, நல்லது செய்வது போல தீங்கு நினைக்குது. தாவேகாவோட மதிமுக கூட்டணி அமைக்கிற வரைக்கும் தூரத்துல இருந்து ரசிப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போது வந்த பாம்பு அப்படின்னு பேசக்கூடிய மதிமுக தேர்தலுக்கு முன்பு தொகுதி பங்கீடு செய்யும் போதே திமுகவை விமர்சித்து வெளியே இருக்கலாம்ல அப்படின்னு உடன்பிறப்புகள் கேள்வி எழுப்புறாங்க. மதிமுகவுடைய மிஸ்டேக், சொந்த சின்னத்துல போட்டியிடாம திமுக சின்னத்துல போட்டியிட்டதால மதிமுக மிக பெரிய வாய்ப்பை நழுவ விட்டுருக்காங்க. திமுக கூட்டணியில இருந்து சொந்த சின்னத்துல போட்டியிட்ட கட்சிகள்ல பெரும்பான்மையான கட்சிகள் அனைத்துமே தற்போது தாவேகாவுக்கு ஆதரவளித்து அமைச்சர் பதவியை பெற்றிருக்காங்க. ஐயுஎம்எல், விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்றத யாருமே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கையில மதிமுக உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டதால இந்த வாய்ப்பை இழந்திருக்கு. அதனால மதிமுக தலைவர்கள் திமுக மீது கடும் விமர்சனங்களை எழுப்பி வராங்க. குறிப்பா துரை வைகோ திமுக கூட்டணியில இருந்த கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளுமே தொகுதி பங்கீடு குறித்து அதிருப்தியில இருந்தாங்க. ஆனா கூட்டணி ஒற்றுமை கருதி நாங்க அதனை ஏற்றுக்கிட்டோம். எங்களை பொறுத்தவரை சின்னம் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டது அவமானம் அப்படின்னு கூறியிருந்தாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.